அதாவது ஒரு ஒரு டிஐஜி வந்து ஒரு 20 நாள் ஒரு மாதத்துக்கு முன்னே அங்கே பதவி அங்கே அந்த பகுதிக்கு வந்து சிறைத்துறை அதிகாரியாக பணியிடம் மாற்றம் செய்யப்படுகிறார். அவர் போய் அங்கே உள்ள செக் பண்ணுறதோ உள்ள இன்னும் ஜெயில் கைதிகளை பற்றி விசாரிப்பதோ வந்து அவருடைய டியூட்டி. அந்த டியூட்டி வந்து அவர் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் அந்த டியூட்டியை பார்க்கும்போது பல குற்றச்சாட்டுகளே வெளியிடுகிறார். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதை நாங்கள் சம்மந்தப்படாத விஷயம். குறிப்பாக கழகத்துடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா பற்றி வந்து சில தவறான குற்றச்சாட்டுகளை அவர் ப்ரெஸ்ஸில் எல்லாத்துக்குமே நான் நிறைய டிவியில் பார்த்துட்டேன். அதே மாதிரி ப்ரெஸ்ஸில் வந்து பேட்டியும் பார்த்துட்டேன். கண்டினியூஸாக வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல் வாஸ் நாட் சப்போஸ் டு டூ இட் விண்டிக்டிவாக பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த அம்மா எங்கள் மாண்புமிகு சின்னம்மா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட் பெற்ற ஒரு சிறை வாசி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அக்கார்டிங் டு அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் பேய் அவங்களுக்கு வந்து சிறப்பு வசதின்றது வந்து அதுக்காக ஏர் கண்டிஷன் பொருத்திய ஒரு சிறப்பு வசதி கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு ஜெயிலில் எல்லாருக்குமே இருக்குது. நான் ஒரு இன்கம் டேக்ஸ் அசஸி, நாளைக்கு நான் ஒரு குற்றத்தினால் சிறையில் அடைக்கப்பட்டால் என்னுடைய அசஸ்மெண்ட்டு இந்த காப்பியெல்லாம் காமிச்சா ஆட்டோமேட்டிக்காக ஐ வில் பி ட்ரீட்டட் அஸ் வாட் ஐ ஆம். இது வந்து எல்லா சிறைத்துறையிலையும் ஒரு சிறைத்துறைக்கு தனியாக ஒரு மேனுவல் வச்சுருப்பாங்க. ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அக்கார்டிங் டு கர்நாடகா ஜட்ஜ்மெண்ட், இப்போ ஆனரபிள் ஜஸ்டிஸ் குன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட் பட்ட ஒரு கைதியாக தான் அவர் வந்து அதில் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட்னு வந்தாவே அவங்க வந்து சொந்த உடைகளை அணிந்து கொள்ளலாம். வந்து அவங்க இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசதிகள் வந்து அவங்களுக்கு பொருத்தமான வசதிகளை தாண்டி எந்த வசதிகளும் பெறப்படவும் இல்லை, அங்கே சிறைத்துறை வந்து கொடுக்கவும் இல்லை. இதுதான் வந்து அங்களுடைய ஜெயில் நடைமுறையாக இருக்குது. நான் பல வாட்டி போயிருக்கேன், பார்த்துருக்கேன், பார்க்காமலும் திருப்பி வந்திருக்கோம். ஒரு வீடியோவை காமிச்சு ஒரு கேரிடரை காமிச்சு அது நடந்து போகிற வழி அது. அந்த கேரிடரை காமிச்சு அது வந்து அங்கே ஆறு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவங்க அந்த இடத்துல போய் நான் பார்க்க முடியாது. பிகாஸ் வி ஆர் நாட் அலோட் இன்சைட் த பிரிசன். அது மட்டும் இல்லை, ஆண் கைதிகள் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா ஆண் கைதிகள் அந்த பக்கம் எப்படி போக முடியாது. பெண்களுக்கான சிறை. ஆண் கைதிகள் சான்ஸே இல்லை, வார்டனே போக முடியாது. ஆண் இது கூட லேடி ஹையர் அஃபீஷியல்ஸ் இல்லாமல் யாருமே அந்த பக்கம் போக முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆண் கைதிகள் குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னு பல குற்றச்சாட்டுகளை பொதுவாக அள்ளித்தெரித்திருக்கிறார். இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவங்க சின்னம்மா பொறுத்தவரைக்கும் என் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நான் வந்து இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். சிறைத்துறை டிஐஜி ரூபா மீது மான நஷ்ட வழக்கு தொடர்பு சம்பந்தமாக எங்களுடைய அட்வொகேட்ஸிடம் பேசி கொண்டிருக்கிறோம். விரைவில் மான நஷ்ட ஈடு இது சம்பந்தமாக அவங்களாம் வந்து இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கலைன்னா விரைவில் அதற்கான நடவடிக்கை நான் என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி நான் அதை தொடருவேன். சார், இப்போ வந்திருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்கள், வீடியோ புகைப்படங்கள்லாம் ஒளிபரப்பு செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்க தான் அப்படின்றத நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரி ரூபா சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்க? இல்லை, நம்ம இப்போ நான் தான் சொல்கிறேன்னே, நான் வந்து கேஸ் போடுவேன்னு சொல்லும்போதே அவங்க கையில் வந்து இன்னும் வேணாலும் எவிடன்ஸ் இருக்கலாம். லெட் ஷி ப்ரொடியூஸ் தட் இன் த கோர்ட் அப்புறம் டிசைட் பண்ணிட்டோம் வெதர் வந்து எங்கள் சின்னம்மாங்க வந்து கொடுத்துருக்க வசதி வந்து போலியானதா பொய்யானதா, இப்போ புகைப்படம் பொய்யானதா வீடியோ பொய்யானதா, அவங்க இல்லாத ஒரு ரூமை காமிச்சு அங்கே பொருட்கள் வச்சுருக்காங்கன்னா நான் இப்போ இங்கே இருக்கும்போது என் ஃபோட்டோ காமிச்சா தான் நான் பேட்டி கொடுக்குறதா அர்த்தம். இல்லாத காலி மைதானத்தை காமிச்சா எப்படி சரியாக வரும்? ரூமை காமிக்கிறாங்க, அந்த ரூமில் அவங்க துணிமணி வைத்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அந்த ரூமில் அவங்க இருக்கணும்ல, அவங்களோ இல்லாட்டி இவங்க இளவரசி அம்மா கூட இருக்காங்க பக்கத்தில், அவங்க யாருன்னா இருக்கணும்ல. ஒரு காலி ரூமை காமிச்சா எப்படி அது? ஸோ அவங்க சிறை விதிகளை வந்து மீறலை அப்படின்றீங்களா? சிறை விதிகளை மீறி அவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க சார். முதல்ல சென்டிமெண்ட் ஆஃப் நீங்கள் வந்து நான் திருப்பி இன்னொரு மாநிலத்துடைய சென்டிமெண்ட்டை தூண்ட விரும்பலை. ஒரு ப்ரெஸ்ஸில் பேட்டி கொடுக்கறதுனால அங்கே வந்து கர்நாடகாவில் பிகாஸ் ஆஃப் அவர் காவிரி இஷ்யூ, அவர் பிலவர் பாஸ் லீடர் அம்மா காவிரி இஷ்யூவில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்த்து நின்னாங்களோ, அவங்க வந்து கர்நாடக மக்களுக்கு எதிர்ப்பு நிற்கலை, நம்முடைய உரிமைக்காக எதிர்த்து நின்னாங்க. அவங்களுடன் இருந்ததாலே இவங்களுக்கும் வந்து அதே பேர் தான். அங்கே எந்த உதவியும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை.
உங்கள் 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 ப்ரெஸ்ஸினுடைய அங்கே கிளைகள் இருக்கும், அவங்களே கேட்டுங்க எங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. போகும்போது காருக்கு பர்மிஷன் கிடையாது, ஆட்டோ போகுது அந்த பக்கம், ஆட்டோ இஸ் அலோட், நீங்கள் போனீங்கன்னா தெரியும். ஸ்கூல் பஸ்ஸஸ் ஆர் அலோட், ஸ்கூல் வேன்ஸ் ஆர் அலோட், ஆட்டோ போகுது, டாக்ஸி போகுது, ஸ்கூட்டர் போகுது. போய் அன்றைக்கி துறை போலீஸாளர் வந்தார், எங்கள் காரை நிற்க வச்சுட்டு நடக்க விட்டாங்க. ஸோ அவங்க வந்து எந்த 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 வசதியும் கொடுக்கறதும் இல்லை, அதை வந்து பெறக்கூடிய சூழ்நிலை சின்னமாக இல்லவும் இல்லை. அப்போ ரூபா எதுக்காக இந்த குற்றச்சாட்டை வைக்கணும், யார் பின்புலமாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாது சார், அவங்கள தான் கேட்கணும். அது வந்து இதுக்கப்புறம் அவங்க மறுக்கலைன்னா, என்னுடைய பேட்டிக்கு அப்புறம் அவங்க மறுக்கலைன்னா, நான் வந்து சட்டப்படி என்னால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை சட்டப்படி நான் நடவடிக்கை. இது வரைக்கும் அரசியல் கட்சியினர் வச்சிருந்தாங்க புகார், குற்றச்சாட்டுகளுக்கு தொடர்ச்சியாக அவங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு வந்து பொலிட்டிக்கல் வெண்டேட்டா, அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க அதிகாரிமா, அவங்களுக்கு ஏன் அரசியல் உள்நோக்கம் வந்ததுன்னு தெரில, எங்களுக்கு புரியாது. வேறு ஸ்டேட், நம்ம ஸ்டேட்னா என்னால் இம்மீடியட்டாக சொல்ல முடியும். வேறு ஸ்டேட் அங்கே என்ன பொசிஷன் நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்து ஜாயின் பண்ணி 20 நாளில் இவ்வளோ பண்ணுறாங்கன்னா யார் பேக் பண்ணுறாங்க, இங்கேருந்து யாருன்னா பேக் பண்ணுறாங்களா? அங்கே பேக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த தப்பும் நடக்கலை. என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் புரியல. சார் வழக்கமா கவர்மெண்ட்டும் உங்களுடைய பொதுச் செயலாளருக்கு வந்து இந்த வசதிகள் ஏற்படுத்தி தருவதற்கு துணை போறதாகவும் டிஐஜி ரூபா தெரிவிச்சிருக்காங்க. நான் ஒரு கேள்வி உங்களை திருப்பி கேட்குறேன். இப்போ நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அணி வச்சிங்க, இல்லை முன்னொரு மாற்று அணி இருக்குது அந்த அணியை வச்சிங்க, யாருக்கு ஓட்டு போட்டோம்? பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம். அப்போ எப்படி காங்கிரஸ் கவர்மெண்ட் துணை வரும் எங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு எதுவுமே வந்து எல்லாம் வந்து எவேசிவாக தான் இருக்குது. நத்திங் இஸ் கரெக்ட் அண்ட் நத்திங் ஷி ஹேஸ் எவிடன்ஸ். இஃப் ஷி ஹேஸ் எவிடன்ஸ் கோர்ட்டில் வந்து லெட்டர் ப்ரூவ் இட். சார் இப்போ இந்த ரூபா தெரிவிக்கிறப்ப டிடிவி தினகரனுடைய கைது, இந்த பணப்பட்டுவாடா தொடர்பாக, அது மட்டும் வந்து இரட்டை இலச்சினம் பெறுறதுக்கான அந்த காரணமும், இங்கே சசிகலாவுக்கான கொடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய பணம், இது எல்லாத்தையும் ஒன்றா இன்டர்லிங்க் பண்ணுறாங்க. இதுக்கு தொடர்புக்கு நான் நிரூபிப்பேன்னு சொல்லி தனியார் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. இது அவங்க நிரூபிக்கிட்டோம் சார், நிரூபிக்க வேண்டியது தானே. ஏன் பத்திரிகைக்கு வராங்க? நிரூபிக்க வேண்டியவங்க அதிகாரி, அவங்க வந்து பத்திரிகையை வரணும். அவங்க போய் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. நடவடிக்கை விட்டுட்டு இவர் வந்து டெல்லிக்கு போனது வேற ஒரு கேஸில், இந்த இப்போ நடக்கிறது இப்போ போய் இந்த அம்மா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு சம்மந்தப்படுறீங்க? அவர் 1 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்துட்டார். அந்த அது செப்பரேட்லி சம் அதர் கேஸ் லான்ச் பை டெல்லி போலீஸ். சார், இப்போ அரசியல் கட்சியினர் புகார் வச்சாங்கன்னா அரசியல் காரணம் சொல்கிறீங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க வைக்கிறப்ப அதை எப்படி பார்க்குறீங்க? அதையும் அரசியல் காரணமாகவே சொன்னால் எப்படி? அது ஏம்மா பின்ன ஐபிஎஸ் ஆஃபீஸர் டிரான்ஸ்ஃபர்லாம் யார் மூலிமா வாங்குறாங்க? அரசியல்வாதி இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் இந்தியா பூரா இது என்ன, இது பெரிய விஷயமா? இது இந்தியா பூரா. உங்களுக்கு தெரியாத விஷயத்த கேள்வி கேட்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது. ஓபிஎஸ் எம்எல்ஏ ஆறுகுட்டி இப்போ வந்து இபிஎஸ் பக்கம் போயிருக்காரு. இபிஎஸ் பக்கமா அம்மா அணி பக்கமா? அம்மா அணிக்கு வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். ஓபிஎஸோட பலம் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, நான் எங்கேயுமே வந்து ஓபிஎஸ் வந்து எங்கள் கூட இணையக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் நாங்கள் சொல்லலை. எல்லாம் ஒன்றா இருந்தால் அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, ஒன்றா இருந்தால் எல்லாருக்கும் நல்லது. ஒவ்வொருத்தராக வராங்கனாலும் வரட்டும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் இருந்தால் ஒன்றா இருந்தால் நல்லது. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாலாம் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி தெரியல. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்சி சார்பாக நடக்கலையே, அரசாங்க சார்பாக நடக்குது. சென்னையில் நடக்கும்போது நான் கலந்துப்பேன். எனக்கு நான் போய் திருப்பூர் ஓடி போய் கலந்துக்கணும்னு அவசியம் இருக்குது, மதுரையில் ஓடி போய் கலந்துக்கணும். ஏன் கலந்துக்கல? எல்லாரும் கலந்துனாங்களே. நேற்று கூட இப்போ நடந்த விழாவில் போய் கலந்து நிற்பாங்களே. நான் போகல, நான் தனிப்பட்ட ஒரு ஆள் போகல, அவ்வளோதான். சென்னையில் நடக்கும்போது நான் கூட வந்து நடத்த தானே போகிறேன். அப்புறம் என்ன? டிடிவி தினகரன் எப்பொழுது மீண்டும் அது அவர் தான் சொல்லுவார் சார். 4th வெயிட் till ஆகஸ்ட் 4th. தினகரன் அவங்க சசிகலாவை சந்திக்கிறதுக்கு மறுத்துருக்காங்க. இல்லை, அன்னைக்கு இது வந்து 2 வகையாக பார்க்க வேண்டிய விஷயம். வேணுன்னே மறுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரில. காலையில் 11-12 மணிக்கெலாம் நாங்கள் மனு போட்டுட்டோம். 3:30, 3:15, 3:30 வி வெண்ட் நியர் த ஜெயில். கார் வாஸ் நாட் பர்மிட்டட். நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். பர்மிஷன் கிடச்சிதுன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டாங்க. அப்பவும் கார் அலோவ் பண்ணல. சரி, நடந்து போய் ஃபோட்டோ எடுக்க போகும்போது இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 4:30. ஏன்னா தே மேட் த டிலே, 1 hour டிலே வந்து அவங்க தான் பண்ணுது. ஆல்மோஸ்ட் 4:30 ஃபோட்டோ எடுக்கிறவர் அங்கேருந்து போயிட்டார். அவங்களோட உயர் அதிகாரி கூப்பிட்டாங்க அவங்கள. ஃபஸ்ட்டு தேர் வாஸ் அ குவாரல். டைம் இருக்குன்னா இல்லை டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு வழி இல்லை. ஈஸ் அ கான்ஸ்டபிள், ஒரு அந்த லெவலில் ஒரு அதிகாரி. அவர் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். நாங்கள் ஒரு 5:10, 5:10, 5:15 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டைம் முடிஞ்ச போது
இது மட்டும் இல்லாமல் நாங்கள் கர்நாடக அரசாங்கம் ஒரு விசாரணை அமைத்திருக்கிறது. அந்த விசாரணை வந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு கிடைத்த தகவல். அந்த சூழ்நிலையில் வந்து இவங்க உள்ளே விடுறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. அந்த விசாரணை முடிஞ்ச உடனே பாருங்கன்ற மாதிரி எங்கள் ஆளுங்க எங்கள் கர்நாடகா சார்ந்த திரு புகழேந்தி இது போன்ற நண்பர்கள் வந்து இப்போ துணை பொதுச்செயலாளர்கிட்ட சொன்னார். சரி, பிரச்சனை இல்லை, அவங்க விசாரணை வந்து திங்கக்கிழமைக்குள்ளே முடித்து அதற்கான விசாரணை முடிவு வந்து அவங்க அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தா நல்லா ஈஸியாக இப்போ அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜெயிலில் இருக்க அதிகாரிகளுக்கு எந்த பிரச்சனைன்ற மாதிரி எங்கள் இப்போ கர்நாடக மாநில கட்சியினுடைய அமைப்பாளர் திரு புகழேந்தி சொன்னதுக்கப்புறம் we just came back.